இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈட இணை இல்லாத விலையேறப்பெற்ற நல்ல நாமத்தினாலே இந்த நல்ல பகல்கால வேளையிலே உங்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு விஷயம் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்கு நல்லவராகவும் இருக்கிறார், போதுமானவருமாய் இருக்கிறார், நிறைவானவருமாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வருகிற பொழுது என்ன செய்திருமா, குறைவானது ஒளிந்து போகும், குறைவானது கடந்து போகும். அப்போ நமக்கு குறைவுகளெல்லாம் அநேகருடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குறைவுகள் இருக்கும். ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமான குறைவுகள் இருக்கும். யாரை எடுத்தாலும் யாராவது ஒருவரை நிறைவு உள்ள ஒரு மனுஷனை யாரையாவது பார்க்க முடியுமா? உலகத்தில் எந்த ஒரு பரிபூரணமான நிறைவு உள்ள ஒரு மனுஷனை கூட எந்த விதத்திலையும் பார்க்க முடியாது. என்னதான் ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் கொடுத்தாலும் எந்த ஒரு மனிதனாவது திருப்தி அடைந்த ஒரு மனிதன் உண்டா? உலகத்தில் யாரையுமே திருப்திப்படுத்தவே முடியாது. சரியா? எல்லாமே கிடைத்து இயேசுதான் முழு நிறைவு. சரியா? முழு நிறைவு கிடைத்த இடத்தில் இருந்த யூதாஸுக்கு திருப்தி இருந்துச்சா? எத்தனை காசுக்கு கடைசியில் அவன் திருப்தி அடைஞ்சான்? 30 வெள்ளி காசுக்கு என்ன செய்யலை? ஆண்டவர் கூட இருந்து கூட அவன் திருப்தி அடையல. கடைசியில் அவன் எதுக்கு 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டுட்டான். அல்லேலூயா. சரி, 30 வெள்ளி காசு வாங்கினதுக்கு அப்புறமா திருப்தி அடைந்தானா? அதுலேயும் திருப்தி இல்லை. கடைசியில் அவனுடைய முடிவு எங்காயிற்று? ஐயோ என்று பரிதாபமாய் மாறிச்சு. அப்போ இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களிடத்திலும் ஒன்று மாத்திர உண்மை, எல்லா மனிதர்களிடத்திலும் ஏதோ ஒரு இடத்தில் வெற்றிடம் என்ன செய்யுது இருக்கு. ஊழியக்காரர்களாகி எங்களிடத்துலையும் ஒரு வெற்றிடம் இருக்கதான் செய்யுது. அப்போது நம்ம எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் ஒரு வெற்றிடம், ஒரு குறைவு, ஒரு தேவை இருக்கதான் செய்கிறது. அல்லேலூயா. குறைவில்லாத மனிதர்கள் இல்லை, வெற்றிடம் இல்லாத மனிதர்களும் இல்லை, ஸ்தோத்திர எதிர்பார்ப்பு இல்லாத மனிதர்களும் இல்லை, வேண்டுதல்கள் இல்லாத மனிதர்களும் யாருமே இல்லை. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு தருணத்தில் எல்லாருக்கும் என்ன தேவைப்படுகிறது என்று சொன்னால், அங்கே அவர்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது. ஸோ ஆண்டவர் எல்லாரையும் கொடுத்து திருப்திப்படுத்த தான் ஆசைப்படுறாரு. ஆனால் மனிதனால் என்ன செய்ய முடியல? திருப்தி அடைய முடியவில்லை. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். உண்டாக்கிவிட்டு ஆதாமையும் ஏவாளையும் படைத்து எங்கே கொண்டு விட்டார்? ஏதேன் தோட்டத்தில். ஒரு குறை இருந்துச்சா? ஏதேனில் ஒரு குறைவு கிடையாது, எங்கேயுமே குறைவு இல்லை. அப்படி தானே? நிறைவான ஒரு ஆசீர்வாதம், நல்ல குளிர்ந்த ஒரு சூழ்நிலை, எந்த விதமான இடர்பாடுகள் இன்னல்கள் இல்லாத, கவலை இல்லாத, வருத்தம் இல்லாத, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்ணார்? எல்லாவித 99% விருட்சங்களை என்ன செய்தார்? சாப்பிடு, அதில் உள்ள கனிகளெல்லாம் என்ன செய்யுங்க, புசிங்கன்னு சொன்னார். ஆனால் ஒரே ஒரு விருட்சத்தை மட்டும் என்ன பண்ணார்? விலைக்கு வைத்தார். சரிங்களா? அப்போ 99% உள்ள அந்த மரத்தை, அந்த விருட்சத்தில் உள்ள கனிகளை புசித்தாலே போதுமானது. அல்லேலூயா. அப்படி இருக்க, ஆனால் இவங்களுக்கு அந்த 99 விட்டுட்டாங்க. எதை பிடிச்சிட்டாங்க? அந்த ஒரே ஒரு சதவீத விருட்சத்தை சாப்பிடுவதற்கு யாருக்கு இடம் கொடுத்துட்டாங்க? வஞ்சிக்கக்கூடிய சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு என்ன செஞ்சுட்டாங்கன்னா வெளுந்து போனார்கள். இந்த உலகம் எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலும் வஞ்சிப்பதற்கு ஏதாவது ஒரு ரூபத்திலே உள்ளே கடந்து வரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மைகள். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நீங்களும் நானும் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உலகம் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மை எந்த ரூபத்திலேயாவது வஞ்சிப்பதற்கு தினந்தோறும் கடந்து வந்து கொண்டே தான் இருக்கும். அதையும் கடந்து நமக்கு ஒரு நிறைவு இருக்கிறது, நமக்கு ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. அவர் மாத்திரம் எனக்கு போதும், அவர் மாத்திரம் எனக்கு கடந்து வந்தால் போதுமானது, நிறைவானது, திருப்திகரமானது என்று சொல்லி இயேசுவை மாத்திரம் நம்ம உறுதியாய் பற்றி கொண்டோம் என்று சொன்னால், அந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்தார்னா நம்ம குறைவெல்லாம் நிறைவாகிவிடும். அல்லேலூயா. அப்போ எங்கே நம்மக்கிட்ட என்ன வெற்றிடங்கள் இருக்கிறதோ அந்த வெற்றிடத்தை சரி பண்ணுறது யாரால தான் முடியுமா? தேவனால் தான் கொடு. அல்லேலூயா. இந்த நல்ல நாளிலும் கூட ஒரே ஒரு வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன், வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம்
18வது வசனம் சிலுவையை குறித்ததான ஒரு பார்வை. சரியா? சிலுவை குறித்து ஒரு பார்வை பார்ப்போம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது எப்படி இருக்கிறதாம்? பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நம் அனைவருக்குமோ தேவ பலனாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் நிருபத்திலே இவனமாய் எழுதுகிறார். ஸோ நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சிலுவையை பற்றியதான உபதேசம். என்ன உபதேசம்? சிலுவையை பற்றியதான உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குதான்? பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கு எனக்கு அது எப்படி இருக்கிறது? தேவனுடைய பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ சிலுவையை பற்றிய உபதேசம் என்ன கூறுகிறது? சிலுவை என்றால் என்ன? சிலுவை என்றால் என்ன சொல்லுங்க. சிலுவைன்னா என்னன்னு தெரியல. சிலுவைன்னா தங்கத்தில் போடுற சிலுவை இல்லை. சிலுவைன்னா வைரத்திலையும் வெள்ளியிலையும் பிளாட்டினத்திலையும் போடுற சிலுவை கிடையாது. எல்லாரும் சிலுவை சுமக்கணும்னா தங்கத்தில் சுமக்கிறதான் சிலுவை நினச்சிட்டு அடக்காங்க. அப்படி கிடையாது. சிலுவையை செஞ்சு சர்ச்சு மேலே வச்சா அது அந்த சிலுவை கிடையாது. சிலுவை என்றால் பாடுகள் என்று அர்த்தம். சிலுவை என்றால் நிறைவேறுதல் என்று அர்த்தம். சிலுவை என்றால் ஒரு திட்டம் என்று அர்த்தம். சிலுவை என்றாலே தேவனுடைய பிதாவாகி தேவனுடைய திட்டம், அனாதி தீர்மானம். சிலுவை என்றால் பாடு. சிலுவை என்றால் நிறைவேறுதல். பிரமாணத்தை, நியாயப்பிரமாணத்தை சிலுவையில் நிறைவேற்றுகிற நிறைவேறுதல். அல்லேலூயா. சிலுவையை நம்ம சுமக்கிறது அப்படிங்கிறது இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்காக கிறிஸ்தவ வாழ்க்கையிலே என்னென்ன பாடுகளையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, சகித்து கொள்ளுகிறோமோ, ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை விட பாடு வரத்தான் செய்யும். ஆனால் அதையும் கடந்து அதை சகித்து கொள்ளுகிற பொழுதுதான் நாம் சிலுவையை சுகமாய் சுமக்கிறோம் என்று அர்த்தமாயிருக்கிறது. அதான் 91ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிற பொழுது முதல் வசனத்தில் அருமையாய் பாடுவார். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லுகிறார். சரிங்களா? அப்படி என்று சொன்னால் சிலுவைக்கு பின்னால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் மறைந்திருக்கிறது. சிலுவைக்கு பின்னால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் மறைந்திருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் பாடுகளை அனுபவிக்கிற பொழுதுதான் அந்த பாடுகளுக்கு பின்னாலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை அறிய முடிகிறது. அல்லேலூயா. என்றைக்கு ஒரு மனிதன் இந்த உலகத்தினுடைய பாடுகளை கிறிஸ்துவுக்குள் வருகிற பொழுது, நல்ல ஜெபிக்கிற பொழுது, வேத வாசிக்கிற பொழுது, தேவனை அதிகமாய் தேடுகிற பொழுதுதான் இந்த உலகத்தின் பாடுகள் நம்மை அதிகமாய் துரத்தும். அந்த சூழ்நிலையில தான் நம்ம அந்த பாடுகளை எல்லாம் கடந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது அதனுடைய பலன் மிகுதியாயிருக்கும். அல்லேலூயா. அப்போ பாடுகளை சுமப்பதற்கு நீங்களும் நானும் தயாராக இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? எவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வருகிறானோ அவர்களே எனக்கு யாரும் சீசர்கள் அப்படின்றார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு பின்னால ஆண்டவருடைய உண்மை சீசர்களாய், உத்தம சீசர்களாய் நீங்களும் நானும் நிற்க வேண்டும் என்று சொன்னால் சிலுவையை சுமக்கிறவர்களாய் காணப்படணும். சிலுவை என்றாலே பாடுகள் தான். சிலுவை என்றால் இந்த பாடுகளை மாத்திரம் பேசுவோம். நிறைவேறுதல் ஒரு பெரிய சாப்டர். சரிங்க. திட்டம் என்பது ஒரு பெரிய ஸ்டோரி. அதெல்லாம் பேசணும், நிறைய பேச வேண்டியிருக்கும். அப்போ பாடுகளை மாத்திரம் நம்ம சற்று தியானித்து கடந்து சொல்லலாம். சில உபத்திரவங்களை, சில பாடுகளை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு மிக மிக அவசியமாயிருக்கிறது. இன்றைக்கு சில நேரங்களில் ஆண்டவர் அதிகமாக தேடையில் சிலருக்கு என்ன ஆயிரும்? உபத்திரம் வந்துடும், நெருக்கடி வந்துடும், போராட்டம் வந்துடும். இல்லைன்னா விட்டுட்டு ஓடிடலாமா, எல்லாம் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம், ஓடிடலாமா. இன்னும் சொல்ல போனால் ஒரு சிலர் எப்படி ஆயிடுது, வாழ்க்கையே என்ன வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். பாடுகளை சகிக்க முடியவில்லை. பாடுகளை எந்த ஒரு மனிதன் சகித்து கொள்ளுகிறார்களோ, பாடுகளை எந்த மனிதர்கள் சுகமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அப்பொழுதுதான் நாம் சிலுவைக்கு பின்னால் இருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும். தாவீது ஒரு இடத்துல சொல்லுவார், 119ஆம் சங்கீதம் 71வது வசனம் என்ன சொல்றார் பாரு. 119ஆம் சங்கீதம் 71வது வசனம் வலதுபுறத்தில் இருக்கு.
நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் என்ன செய்தேனே, கற்றுக்கொண்டேன். அப்போ சில உபத்திரவங்களை தேவன் அனுமதிக்கிற பொழுது சில உபத்திரவங்கள் தேவனே நமக்கு அனுமதிப்பார். தேவனே சில நேரங்களிலே சில ஆசீர்வாதங்களை நமக்கு தாமதப்படுத்துவார். என்ன பண்ணுவார்? தாமதப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ சில ஆசீர்வாதங்கள் தாமதப்படுவதற்கு காரணம் என்னன்னா, ஆண்டவரை நாம் இன்னும் அதிகமாக பிடித்து கொள்ளுவதற்காக, இன்னும் அதிகமாக பற்றி கொள்ளுவதற்காக, இன்னும் அதிகமாய் அவரை தேடுவதற்கு, அவரை பின்தொடர்வதற்கு ஏதுவாக தேவன் சில காரியங்களை அனுமதிப்பார். அல்லேலூயா. நேற்றைய தினத்தில் இரவு எங்கள் வீட்டிற்கு ஒரு உறவு குடும்பம் வந்துச்சு. சரிங்களா? எதுக்காக வந்தாங்கன்னா, அவங்க 2019 நவம்பர் மாதத்தில் என்னுடைய சகோதரி மகன்தான். அப்போது வந்தாங்க. குழந்தை இல்லை, திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை இல்லாததுனால அவங்க சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க. ப்ரேயர் பண்ணி தீர்க்க தரிசனம் சொன்னோம். அதே போல் ஆண்டுடைய கிருபையினால் அவனுக்கு குழந்தை பிறந்துச்சு. நேற்று அந்த குழந்தையை கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டாங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. சரிங்களா? வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க. நம்ம ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் சில இப்போது அந்த குழந்தைய நிறைய ஒரு வெகு தூரத்துக்கு பின்பு பெற்றெடுத்ததுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்ன கற்றுக்கொள்ளுகிற அவர்களிடத்தில் நான் பார்த்த பார்வை, குழந்தை திருமணத்துக்கு முன்பாக அவனுடைய நிலைப்பாடு, திருமணமான பின்பு அவனுடைய நிலைப்பாடு, திருமணமாகி காலதாமதம், குழந்தை இல்லாமல் காலதாமதம் ஆனதினால் உள்ள நிலைப்பாடு. சரிங்களா? அதுக்கப்புறம் தேவனை சார்ந்து வந்து தேவனிடத்திலே அந்த ஆசீர்வாதத்தை குழந்தையை பெற்றுக்கொண்ட பின்பு உள்ள நிலைப்பாடெல்லாம் கொஞ்சம் ஒன்று ஒன்றாய் பார்க்கிற பொழுது இன்றைக்கு சத்தியத்தில் கொஞ்சம் பலமாக இருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு திருமணம் நடந்த உடனே அவனுக்கு குழந்தையை கொடுத்திருப்பார்னா அவன் எதில் நிலைச்சிருக்க மாட்டான், சத்தியத்தில் நிலைத்திருக்க மாட்டான்னு சொல்லி புரிந்து கொண்டேன். சரியா? அப்போ இங்கே இந்த வசனம் என்ன சொல்லுது? உபத்திரவப்பட்டதினால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். சில நேரங்களில் சில ஆசீர்வாதங்கள் கிடைக்காதுன்னு கிடையாது. சரிங்களா? உலகம் கிடைக்காதுன்னு சொல்லும், ஆண்டவர் கிடைக்காதுன்னு சொல்லவே மாட்டார். அல்லேலூயா. எல்லாமே நம்மளுக்காக வைத்திருக்கிறார். சில நேரங்களிலே நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குள்ளும் ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அப்படி தானே? இப்போ உங்களுக்கு ஒரு வெற்றிடம் இருக்குது, எங்களுக்கு ஒரு வெற்றிடம் இருக்குது. எங்களுக்கு இவ்வளோ காலம் ஆச்சு, விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து என்ன தான் இருக்கும், வாடகை வீட்டில் தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கும். அப்போ நம்முடைய வெற்றிடம் என்ன? சொந்த வீடு இல்லை. அப்பவும் நாங்கள் என்ன செய்யலை, கவலைப்படலை. ஏன்னா தேவன் இதை அனுமதித்திருக்கிறார். அப்போ இன்னும் பலப்படுவதற்கு, இன்னும் பக்குவப்படுவதற்கு, இன்னும் உருவாக்கப்படுவதற்கு தேவன் இதை அனுமதித்திருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளுகிறோம். இந்த பாடுகளை, இந்த சிலுவை சுமக்கிறோம். சரிங்களா? இதே போல தான் அப்போ நம்ம இன்னும் நிறைய பக்குவப்படுவதற்காக தான் ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிப்பார். ஆனால் நிச்சய வீடு தருவார். அந்த நம்பிக்கை இருக்குது, அந்த விசுவாசம் இருக்குது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, அந்த சிலுவையை நாம் அதை ஒரு சிலுவையாய் பார்த்து சுமக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் அது எனக்கு சுமையாய் தெரியாது. இப்போது நெல்கதிர் இருக்குல்ல, நெல்கதிரை அறுத்து என்ன பண்ணுறாங்க, தலையில் வச்சு சுமந்துட்டு போகிறாங்க. சரிங்களா? அது சுமையில் என்ன இருக்குது? கஷ்டம் இருக்குது. சரியா? அந்த சுமையில் ஒரு கஷ்டம் இருக்குது, பாடு இருக்குது. ஆனாலும் சுமக்கிற சுமைக்குள் என்ன இருக்குது? எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதில் இருக்குது. நெற்மணிகள், அப்படி தானே? அதில் இருக்கிற ஸ்தோத்திரம் தானியங்கள் என்னுடைய ஆசீர்வாதம். அந்த சுமையை நான் என்னைக்கு இறக்கி வைக்கிறோனோ அப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தின் சுதந்திரவாளி நான். புரிஞ்சிட்டிங்களா? அப்போ நம்முடைய பாடுகள் எப்பொழுதும் ஒரு சுமையாக தான் இருக்கிறது. பாடுகளுக்கு பின்னால் ஒரு ஆசீர்வாதம் மறைந்திருக்கிறது. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு நிஜம் ஒன்று இருக்கிறது. சரிங்களா? ஒரு நெஜம் இருக்கிறது. அந்த நெஜத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது? முன்னாடியோ பின்னாடியோ ஒரு நிழல் இருக்குமா, இருக்காதா? நெஜம் என்று இருந்தால் ஒரு நிழல் உண்டு. அப்படி தானே? நிழல் எங்கே இருக்காது? இருட்டறையில் இருக்காது. இருளான ஒரு சூழ்நிலையில் நிஜமே நின்றாலும் நிழல் என்ன செய்யாது? இருக்காது. ஆனால் நீங்களும் நானும் யாருடைய பிள்ளைகள்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். தேவன் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஒளியாய் இருக்கிறேன். அப்போ ஒளியாய் இருக்கிறபடினால வெளிச்சத்துக்கு முன்னால் இருக்கிற நீங்களும் நானும்
வெளிச்சத்துக்கு முன்பாக நிற்கிற ஏதோ ஒன்றினுடைய நிழல் என்ன செய்யும்? விழதான் செய்யும். அப்படிதானே? அப்போ அந்த நிழல் ஒன்று இருக்குமானால், இப்போ நான் கையில் வச்சிருக்கிற பைபிள், செல்போன் வச்சிருக்க, என்கிட்ட இருக்கிற எதுவுமே எல்லாமே என் நிழலில் தெரியுமா? தெரியாது. நிழலில் தெரியுமா? நிழல் தெரியும். என் உருவம் நிழல் தெரியும். அப்படிதானே? இப்போ இந்த பாட்டில் இருக்கு, பாட்டுடைய நிழல் கீழே விழுந்திருக்கு. ஆனால் பாட்டலுக்குள் இருக்கிற அந்த பிளஸ்ஸிங் வாட்டர் தெரியுதா? நிழல்ல தெரியலை. அப்படிதானே? அப்போ நிழலை நம்ம பார்க்கிறோம். நிழலுக்குள் இருக்கிற ஆசீர்வாதம் எங்க இருக்கு? நெஜத்தில் இருக்கிறது. சரிங்களா? அப்போ நெஜத்துக்குள் இருக்கிற அந்த நிழல், அதான் ஆண்டவர் சொன்னார், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குறவன். நம்ம எங்க இருக்கிறோம்? நிழல். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இயேசு கிறிஸ்து நிழலாய் இருந்தார். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இயேசு நிஜமாயிருக்கிறார், பிதாவாகிய தேவன் நிழலாயிருக்கிறார். புரிஞ்சிட்டீங்களா? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பிதாவாகிய தேவன், பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இயேசு கிறிஸ்து எல்லா இடத்திலும் நிழலாகவே இருந்தார். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு நிஜமாகிறார், பிதாவாகிய தேவன் நிழலாயிருக்கிறார். அப்போ நிஜத்தினுடைய பிரதிபலிப்பு தான் நிழல், நிழலின் பிரதிபலிப்பு நிஜம். அப்படிதானே? இயேசு சொன்னார், பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம். என்னை காண்கிறவன் யாரை காண்கிறான்? பிதாவை காண்கிறான். நிஜம் நிழல், நிழல் நிஜம். சரிங்களா? அப்போ நிழலுக்குள்ளே வந்தாலும் சரி, நிஜத்துக்குள்ளே வந்தாலும் சரி, நமக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அப்போ சிலுவையை நம்ம சுமக்கிறோம், பாடுகளை சுமக்கிறோம். பாடுகள் என்பது, உபத்திரவம் என்பது ஒரு விதமான நிழல். சரிங்களா? அப்போ அந்த நிழலுக்குள்ளே நம்ம வருகிற பொழுது, பயணிக்கிற பொழுது, அதை சுமக்கிற பொழுது, அதற்குள் நிஜத்துக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளி நீங்களும் நானும். அப்படிதானே? அப்போ சிலுவை சுமக்கிறதுனால என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அப்போ நமக்கு பாடுகள், உபத்திரவங்கள் வருகிற பொழுது, சில கால தாமதங்கள் ஏற்படுகிற பொழுது, நம்ம எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்கி விடக்கூடாது, முறுமுறுத்திடக்கூடாது, தேவனை மறுதலித்து விடக்கூடாது. இன்னைக்கு அநேகர் கேட்பாங்க, ஆண்டவருக்கு கண் இருக்கா? சொல்லுங்க, கண் இருக்கா, காது இருக்கான்னு எத்தனை பேர் பேசுறாங்க? கடவுளே உமக்கு கண் இருக்கா? உண்மை தேடாதவனுக்கெல்லாம் உடனே கிடைக்கி, நான் உண்மையே அண்டி உண்மையே தஞ்சம் என்று கிடக்கிறேன், எனக்கு மட்டும் இன்னும் கிடைக்கல. இந்த கேள்வி கேட்கிற எத்தனையோ கிறிஸ்தவர்கள், எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு இதை அனுமதித்திருக்கிறார், தேவனே எனக்கு இதை அனுமதித்திருக்கிறார் என்று என்றைக்கு இதை ஒரு சிலுவையாக நான் பார்த்து ஏற்றுக்கொள்ளுகிறேனோ, அப்பொழுது அந்த பாடுகள், உபத்திரவங்கள் என்ற நிழலுக்கு பின்னால் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நான் என்ன செய்வேன்? பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி உள்ள சுதந்திரவாளியாய் மாற முடியும். அல்லேலூயா! எந்த சூழ்நிலையிலும் காலதாமதத்தை கொண்டு என்ன செஞ்சிடக்கூடாது? முறுமுறுத்திடக்கூடாது, என்ன செஞ்சிடக்கூடாது? மறுதலித்து விடக்கூடாது. அல்லேலூயா! இயேசு இருக்காரான்னு கேட்டால் இருக்கிறதா. ஆண்டவரை பார்த்து நீங்கள் கேட்டீங்கன்னா, நீர் இருக்கிறாயா அப்படின்னா அவர் இருக்கதான் செய்தார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அப்படிதானே? அவர் எப்படிப்பட்டவர்? இருக்கிறவராகவே இருக்கிறவர். மோசே கேட்டார், ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் நீர் யாருன்னு கேட்டா, என்னை உன்னை அனுப்புனது யாருன்னு கேட்டா நான் என்ன போய் சொல்லணும்? உங்களுடைய நாமம் என்ன? நீர் யாரு அப்படின்னு அவன் கேட்பான். உன்னை அனுப்புனது யாருன்னு கேட்டா நான் அவனுக்கு பதில் சொல்லணும். அப்போ நான் என்ன போய் உங்களுடைய நாமத்தை எப்படி போய் சொல்றது? அதுக்கு அவர் என்ன சொன்னார்? இருக்கிறவராகவே இருக்கிறவர் அனுப்புனார் சொன்னார். அல்லேலூயா! என்னுடைய நாமம் யெகோவா அப்படின்னார். அல்லேலூயா! அப்போ இங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், நம்முடைய தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்கல் அப்படின்னா நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க முடியாது. நம்ம எல்லாரும் எங்க இருக்க வேண்டிய ஆளு? புறம்பே இருக்க வேண்டிய ஆளு. நியாயப்பிரமாணத்தின்படி நம்மளாம் எங்க இருப்போம்? உள்ள இருக்க முடியுமா? புறம்பதான் இருக்கணும். நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? யூத குலத்து மக்களுக்கு. அப்படிதானே? யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜனத்துக்கு கொடுக்கப்பட்டது. அப்படிதானே? அப்போ இயேசு கிறிஸ்து என்றைக்கு சிலுவையை சுமக்கிறாரோ, சிலுவையை சுமந்ததனால் என்ன நிறைவேறிச்சு? நியாயப்பிரமாணம்
நிறைவேறுகிறது. அல்லேலூயா. ஸோ நியாயப்பிரமாணத்துக்கு வெளியே இருந்தவர்கள் எல்லாம் இன்றைய உள்ளே வருவதற்கு அனுமதி எதனால் கிடைத்ததென்றால், சிலுவையின் பாடி நிமித்தமாய், சிலுவையின் மரணத்தின் நிமித்தமாய், சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தின் நிமித்தமாய் நமக்கு கிடைத்தது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையை ஒரு பெரிய பாடாக, ஒரு ஓத்திரமாக நினைத்து சுமக்காமல் இருந்திருந்தால், அந்த சிலுவைக்கு பின்னால் உள்ள அந்த ஆசீர்வாதங்கள், அந்த ரட்சிப்பு உங்களுக்கு எனக்கு இலவசமாய் கிடைத்திருக்காது. அவர் அன்றி சிலுவையை சுமந்த அந்த பாடுகளை ஏற்றதனால தான் உங்களுக்கும் எனக்கு இலவசமாய் நீங்க என்ன கிடைச்சிச்சு? இலவசமாய் ரட்சிப்பு கிடைத்தது. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து சிலுவையில் மரித்ததனால தான், அந்த சிலுவையை அவர் சுமந்ததனால தான் நமக்கு அந்த பெரிய பிளஸிங் கிடைச்சிச்சு. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வருகிற எல்லா உபத்திரவங்கள், பாடுகள், வெற்றிடங்கள் அனைத்துமே ஒரு விதமான சிலுவையாக நம்ம நோக்கி பார்த்து அதை சகித்து கொண்டோம் என்று சொன்னால், அதை பரிபூரணமாய் முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அதற்கு பின்பு அதற்கு மறைவாயிருக்கிற ஆசீர்வாதத்தின் சுதந்திரவாளிகளாக நிச்சயமாய் நீங்கள் காணப்பட முடியும். அல்லேலூயா. அப்போ சிலுவையை சுமப்பதிலே நீங்களும் நானும் சோர்ந்து போகக்கூடாது, மனம் தளர்ந்து போயிடக்கூடாது, முறுமுறுத்திடக்கூடாது. பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் இதெல்லாம் கடந்து வரதான் செய்யும். இதையும் கடந்துதான் நீங்களும் நானும் சிலுவையை மனப்பூர்வமாய் சகித்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சிலுவைக்கு பின் இருக்கிற சகல ஆசீர்வாதத்துக்கும் சுதந்திரவாளி யார் என்று சொன்னால் நீங்கள் தான். அல்லேலூயா. சிலுவைக்கு பின்னால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று சொன்னால், யார் யாருக்கு எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேண்டுமோ அத்தனை ஆசீர்வாதங்களும் சிலுவைக்கு பின் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. சிலுவைக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை சுமந்தால் மாத்திரமே, சுமந்தால், ஏற்றுக்கொண்டால், சகித்து கொண்டால் மாத்திரமே அதற்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை, யார் யாருக்கு எந்தெந்த காலத்தில் தேவைப்படுகிற ஆசீர்வாதம் உண்டோ அத்தனையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா சிலுவையை சுமக்க வேண்டும். அல்லேலூயா. பலவீனங்கள், சுகவீனங்கள் வந்தாலும் என்ன செஞ்சிடக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. அப்போ சோர்ந்து போகாதபடிக்கு, தளர்ந்து போகாதபடிக்கு, தேவனிடத்தில் முறுமுறுக்காதபடிக்கு, தேவனிடத்தில் சோர்ந்து போகாதபடிக்கு, தேவனாகிய கர்த்தர் நமக்கு அனுமதித்த அனைத்து காரியங்களையும், உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், இவைகள் அனைத்தையும் நாம் சிலுவையாய் ஏற்றுக்கொண்டு நாம் சுமந்து ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்கு பின் பயணித்தோம் என்று சொன்னால், அதற்கு பின்பாக கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் சுதந்திரவாளி நீங்கள் என்பது நிச்சயம். அல்லேலூயா. ஏனென்றால் யோபுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. என்ன, தேவன் தான் அனுமதிச்சார். தேவன் தான் பிசாசுக்கு அனுமதி கொடுக்கிறார். அவனை சோதிப்பதற்கு பிசாசு கேட்டான். பிசாசு கேட்ட உடனே பிதாவாகி தேவன் என்ன பண்ணுறாரு? அனுமதி கொடுத்துட்டார். அனுமதி கொடுத்த உடனே இவன் நேராக என்ன பண்ணுறான்? யோபினிடத்தில் கடந்து வருகிறான். அவனுடைய மிருக ஜீவன்கள், அவனுடைய வேலையாட்கள், அவனுடைய குமாரர்கள் எல்லாவற்றையும் அழித்து போடுகிறான். அவனுடைய ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாத்தையும் அழித்து கடைசியில் அவனை எங்கே கொண்டு விட்டுருவான்? ரோட்டில் கொண்டு விட்டுருவான். அப்படி தானே? தெருவும் திண்ணையுமா போயிடுவான். எல்லாத்தையும் இழந்து எங்கே வந்துட்டான்? தெருவும் திண்ணையுமா வந்துட்டான். ரோட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறான். கடைசியில் அவன் சரீரத்தையாவது விட்டு வச்சானா? அதையும் விட்டு வைக்கல. சரீரம் முழுவதும் என்ன செஞ்சான்? பருக்களால் வேதனைப்படுத்தினான். அதுவும் மாத்திரமல்ல, கடைசியில் அவனுக்கு மிஞ்சினது என்ன தெரியுமா? ஆமாம், கையளவு ஒரு ஓடு தான் மிச்சம். அவனுக்கு என்ன தான் மிஞ்சிச்சு? தெருவில் கிடக்கிற கையளவு ஓடு தான் மிச்சம். அந்த ஓடு எடுத்து என்ன செய்கிறான்? சுரண்டான். அந்த ஒரு உடைந்து போன தெரு வீதியில் கிடக்கிற ஓடு கூட அவனுக்கு என்ன செஞ்சிச்சு? பிரயோஜனப்பட்டுச்சு. ஆனால் அவன் கட்டின மனைவி என்ன செய்யலை? அவனுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இல்லை. அவன் கட்டின மனைவி என்ன சொன்னான்? உன் தேவனை இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்க? இன்னுமா உன் தேவனை துதித்து கொண்டு இருக்கிற? உன் தேவனை தூஷித்து என்ன விடு? ஜீவனை விடு என்று அவள் சொல்லுகிறாள். அந்த அளவுக்கு சாத்தான் என்ன பண்ணிட்டான்? அவனை தள்ளிவிட்டான். அவன் நெருக்கத்துக்கு தள்ளப்பட்டான். எல்லா விதமான உபத்திரவத்துக்கும் தள்ளப்பட்டான். ஆனால்
கடைசி வரைக்கும் அந்த பாடுகள், அந்த உபத்திரவங்கள் என்ற சிலுவையை அவன் சுமந்தான், மறுதளிக்கலை. தேவன் என்ன செய்யல? ஒரு சூழ்நிலையிலும் அவன் மறுதளிக்கவில்லை. எல்லாவற்றையும் இழந்து தெருவும் திண்ணையுமாய் வந்தபோதும் கூட அவன் மறுதளிக்கவில்லை. கடைசி ஒரே ஒரு ஆதரவு இருந்துச்சு. அந்த ஒரு ஆதரவும் கூட அவனுக்கு எதிர்நிலைப்பாட்டில் இருந்தபடியினால் அந்த சூழ்நிலையிலும் அவன் என்ன செய்யல? மறுதளிக்கவே இல்லை. அல்லேலூயா. ஆனாலும் அவன் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டான். அப்போ அந்த உறுதியாய் பற்றி கொண்டதனால தான், அதை முழுமையாய் சகித்து கொண்டதனால தாங்க தேவனை மறுதளிக்காமல் அந்த பாடுகளை எல்லாம் அவன் சொன்ன ஒரு வார்த்தை சொல்லுகிறான். தன் மனைவி இடத்தில் சொல்லுகிற பொழுது ஒரு வார்த்தை சொன்னான், நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற்றுக்கொள்ள கூடாதோ என்று அவன் தன் மனைவி நடத்திலே சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தை அவனை என்ன செய்து உச்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. தேவனை மறுதலிக்க இடம் கொடுக்கவில்லை. சிலுவையை சந்தோஷமாக சுமந்தான். அந்த பாடுகள், துக்கங்கள், வேதனைகளை எல்லாம் அவன் சகித்து கொண்டபடினால தாங்க கடைசியில் அவனுடைய முடிவு, அதனுடைய அந்த நிழலுக்கு பின்னால் இருந்த ஆசீர்வாதம் என்ன கிடைச்சிச்சு? இரட்டத்தனையான ஆசீர்வாதம். இழந்த அனைத்தையும் 2 மடங்கு தேவனை செய்தாரு, கொடுத்து தீர்த்தார். அல்லேலூயா. அப்போ பாடுகளை, நெருக்கங்களை, காலதாமதங்களை நம்ம சகித்து கொண்டோம் என்று சொன்னால் 2 மடங்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. அல்லேலூயா. அப்படி தானே இருக்கு. சகரியா 9:12 வாசிங்க. சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. இங்கே சொல்லுகிறார் சகரியா தீர்க்கதரிசி மூலமாய், சிலுவை சுமக்கிறேன் மகனே மகளே, உபத்திரவம் பாடு என்ற சிலுவையை சுமக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நல்ல பகல்கால வேளையிலே தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறையின் அனுபவம். சிறகு இல்லை, சிறை. சரிங்களா? ரொம்ப காலமாக நான் வேகமாக எல்லாரும் படிச்சுட்டு போவே இல்லை, நான் அதை கவனிக்கலை. ஒரு நாள் நல்ல உன்னிப்பாக, உண்மையில வசனங்களை, வார்த்தையை உன்னிப்பாக கவனிச்சா தான் அர்த்தம் நல்லா தெரியும். நம்ம வேகமாக வாசிக்கையில் நிறைய பேர் எப்படி வாசித்துருவாங்க? நம்பிக்கையுடைய சிறகுகளே, சிறகுன்னு வாசித்துருவாங்க. ஆனால் அதை நல்லா படித்து பார்த்தா தெரியும், அது சிறையின் அனுபவம், ஜெயில் அனுபவம், நெருக்கப்படுகிற, ஒடுக்கப்படுகிற அனுபவத்தை குறிக்கிறது. ஒடுக்கப்படுகிற உபத்திரவத்தில், பாடுகளில் இருக்கிற வாசிங்க, நம்பிக்கையோடு பாடுகளை அனுபவிக்கிற, நம்பிக்கையோடு உபத்திரவத்தை அனுபவிக்கிறவர்களே, நீங்கள் எங்க திரும்புங்கள்? அரணு. அவர்தான் அரணுக்கு திரும்புங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? என் நேசர் அரணும் கோட்டையுமாயிருக்கிறார். அரணும் கோட்டையுமாயிருக்கிறார்னு இயேசு சொல்லுதோம்ல. தேவன் தான் எனக்கு அரணும் கோட்டையுமாயிருக்கிறார். அப்போ அரணுக்கு திரும்புங்கள், இயேசுவின் இடத்தில் திரும்புங்கள். அந்த வார்த்தைக்கு பதில் எப்படி போட்டு பார்க்கணும்? இயேசுவின் இடத்தில் திரும்புங்கள். அரண்கிற இடத்துல பிராக்கெட்டில் கொண்டு வந்துட்டு அதில் இயேசுன்னு போட்டால் இயேசுவினிடம் திரும்புங்கள். அதுக்கு அடுத்து என்ன சொல்லுது? எப்படியா? 2 மடங்கான ஆசீர்வாதம், இரட்டிப்பான ஆசீர்வாதம். சில வார்த்தைகளை நேரடியாக பார்க்கலாம், சில வார்த்தைகளை மறைமுகமாக இருக்கும், அர்த்தம் வேறு மாதிரி இருக்கும், வேறுபட்டு இருக்கும். சில வார்த்தைகளை நேரடி பொருளாகவும் ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ ரெட்டிப்பானங்கிறதுக்கு வேறு பொருள் கிடையாது, அதுதான் பொருள், ரெட்டிப்பான, 2 மடங்கு. சரிங்களா? ஆனால் அரண் அப்படின்னு வரையில் அதுக்கு அர்த்தத்தை எப்படி பார்க்கணும்? அரண்னா என்ன? அரண் என்பது தேவனை குறிக்கிறது. அவரே நமக்கு அரணும் கோட்டையுமாயிருக்கிறார், நங்கூரமாயிருக்கிறார் என்று எழுதுகிறது போல, அவர்தான் நமக்கு கண்மலை, அவர்தான் நமக்கு நங்கூரம், அவர்தான் என் கோட்டை, அவர்தான் என் அரண். அல்லேலூயா. அப்போ அரண்ங்கிற பொழுது இயேசு, அரண்ணிடத்தில் திரும்புகிறது, இயேசுவின் இடத்தில் திரும்புகிறது. அப்போ அதுக்கு பின்னால் அதுக்கப்புறம் சிறை அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறைச்சாலை. அப்போ சிறையின் அனுபவத்தில் இருக்கிறவங்க, பாடுகளின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே, கண்ணீரின் பாதையிலே, கவலையிலே, வருத்தத்திலே, மன உளைச்சலிலே, வாழ்க்கையில விரக்தி அடைந்தவர்கள் எல்லாரும் திரும்புங்க இயேசுவின் இடத்துல அப்படிங்கிறார். அப்படிதானே? நல்ல வார்த்தை இருக்கு நினைக்கிறேன். ஏசாயா 55:1 நினைக்கிறேன், ஒரு நல்ல வார்த்தை உண்டு. ஏசாயா 55:1 ஒரு நல்ல வார்த்தை இருக்கு. வாசிங்க. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து
பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். அல்லேலூயா. திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று இங்கே தீர்க்கதரிசி ஏசாயா மூலியமாக பாருங்க இலவசமாய் பெற்றுக்கொள்ள சொல்றார். பணமும் இன்றி விலையும் இன்றி, கிரயமே கிடையாது, அதுக்கு இலவசம். வா வந்து சாப்பிட்டு வா. அல்லேலூயா. இலவசமாய் வாங்கிட்டு போங்கன்னார். அவர் என்ன சொல்றாரு? தாகமாய் இருக்கிறவர்கள், ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு தவிப்போடு இருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவ சனமே, நீங்கள் எல்லாரும் அது ஒரே வார்த்தை தான், அதுக்கு வேற பதம் கிடையாது, மறைபொருள் கிடையாது. ஆனால் தாகம் என்ற வார்த்தைக்கு நிறைய பொருள் இருக்கிறது, அப்படிதானே? ஏக்கத்தோடு தவிப்போடு எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க? என்னிடத்தில் எங்க? தண்ணீர்கள் அண்டை. தண்ணீர்கள் அண்டைனா என்ன அர்த்தம்? தண்ணீர்கள் அண்டைக்கு அப்படிதானே? தண்ணீர்கள்னா என்ன தெரியுமா? தண்ணீர்கள்னா என்ன அர்த்தம்? தண்ணீர்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு, அது பன்மையில் எழுதப்பட்டிருக்கு, சரியா? அங்கே அதுக்கு என்ன அர்த்தம் எழுதியிருக்கிறாரு? 17க்கு வாங்க. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. பின்னும் அவர் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே. இங்க எங்க கூப்பிடுறாரு? ஏசாயாவை சொல்ற பொழுது தண்ணீர்கள் அண்டைக்கு. தண்ணீர்கள் பன்மையில் எழுதியிருக்கு, ப்ளூரல், சிங்குலர் இல்ல, ப்ளூரல் எழுதுறாரு. இங்கே என்னதான் எழுதுறாரு? தண்ணீர்களே கண்டாயே. அவைகள் எப்படிப்பட்டது? தண்ணீர்கள்னா என்னதான்? இந்த தண்ணி கிடையாது, வாட்டர் கிடையாது, ஜனங்கள், ஒரு கூட்ட ஜாதி, ஒரு கூட்ட பாசைக்காரர்கள். தண்ணீர்னா தண்ணீர் வேற, தண்ணீர்கள் வேற, சரியா? தண்ணீர்கள் அப்படின்னா இப்ப எதை குறிக்கிறது? ஒரு கூட்ட ஜனத்தை குறிக்கிறது. தண்ணீர்களை கண்டாயே, அந்த ஜன அது யாரை குறிக்க? வாசிங்க. அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரர்களுமாய் எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றார், ஓ தாகமா இருக்கிறவர்களே, ஏக்கத்தோடு தவிப்போடு இருக்கிறவர்களே, எதிர்பார்ப்போடு அங்கலாய்ப்போடு இருக்கிறவர்களே, தேவ சமூகத்தில் கூடி வருகிற கூட்டத்தோடு நீங்கள் கூடி வாருங்கள். எவ்வளோ அருமையான வார்த்தை பற்றியில்ல, அர்த்தம் நிறைய இருக்குதுக்குள்ள. அப்போது நம்ம ஆண்டவர் பாதத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற நீங்களும் நானும் சிலுவையை சந்தோஷமாய் சுமக்கிறவர்களாய், பாடுகளை உபத்திரவங்களை சந்தோஷமாய் சுமக்கிற பொழுது அதற்கு பின்பு இருக்கிற ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கிறது. இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவென்றிருக்கிறார். அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மை. ஒன்று சந்தோஷம், இன்னொன்று நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை. நன்மை வந்துட்டா இன்னொன்று என்ன வந்துடும்? துக்கம் மாறிடும்ல. நம்ம எதிர்பார்க்கறது கிடைச்சிட்டுன்னா நம்மளுடைய துக்கம் என்ன செஞ்சிடும்? நம்முடைய கவலை வருத்தம் நீங்கி அதுக்கு பதில் என்ன வந்துடுது? சந்தோஷ மகிழ்ச்சி வந்துடும். அல்லேலூயா. அதான் இரட்டிப்பான நன்மை. அப்போ ஒன்று வருகிற பொழுது இன்னொன்று என்ன செய்யுது? ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்கிறது. அது எப்பவுமே வருதான், இன்றைக்கேன்னு சொல்றாருல, அப்படியா? அப்படி தானே? அப்போ இந்த இடத்துல இன்றைக்கே அது நமக்கு கிடைக்கணும்னா அங்கேயும் நம்மகிட்ட தான் இருக்கு. ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால், நீங்களும் விசுவாசித்தால் யாருக்கு எது தேவையோ அவர்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கிறோம். அப்போ நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கி எனக்கு தந்துட்டார், அவ்வளோதான். அதுக்கு மாற்று கருத்தம் அல்ல, மாற்று பொருள் இல்லை, அவ்வளோ. தந்துட்டார்னா தந்துட்டார் தான். தருவாரான்னு கேட்டக்கூடாது, கேள்வியை எழுப்பிடக்கூடாது. தந்துட்டாரியா, அவ்வளோதான். புரிஞ்சுட்டிங்களா? அப்படி தான் சொல்லி அனுப்புவேன். நேற்று வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க, கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. போ, தந்துட்டார், போயிரு அப்படின்னு அனுப்பி விட்டேன். வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பார்த்துருக்குறேன். நேற்று தான் ஜெபம் பண்ண, குழந்தையிலேருந்து ஜெபம் பண்ண வந்த அன்னைக்கு பார்த்தது தான். அதுக்கப்புறம் நேற்று வந்திருக்கிறாங்க குழந்தையோட. புரிஞ்சுட்டிங்களா? தந்துட்டார், போ, தந்ததை பார்த்துட்டோம்ல. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் எனக்கு தந்துட்டார், கொடுத்துட்டார்னு நம்பிட்டோம் அப்படின்னா அவர் என்ன செய்கிறாரு? நம்ம பெற்றுக்கொண்டு விட்டோம், அவ்வளோதான்.
என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார்ல. எத்தனாவது வயதில்? 75வது வயதில் வாக்குத்தத்தம் பண்ணுறார். ஆனால் அவன் பெற்றுக்கொண்டது எத்தனாவது வயதில்? 100வது வயதில் பெற்றுக்கொண்டான். ஆனால் 75வது வயதிலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொண்டு விட்டேன் என்ற நிச்சயத்தன்மையோடு அவன் போனான். காலதாமதம் இருந்துச்சு, ஆனால் அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. சரிங்களா? அப்போ காலதாமதத்துக்கு நம்ம அதை நினைத்து யோசிப்பதை விட, கவலைப்படுவதை விட, காலதாமதமும் எனக்கு நல்லதுக்கு தான். இதனால் நான் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். இதனால் நான் என் தேவனை இன்னும் அதிகமாய் அறிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். என் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் பற்றி கொள்வதற்காகத்தான் இந்த காலதாமதம் என்று நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் காலதாமதம் நீங்கி பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதுதான் சிலுவை என்ற சுமையை சுகமாய் சுமக்க வேண்டும். சிலுவை நல்ல சுகமாய் சுமந்து ஏற்றுக்கொண்டோம் என்றால் பாடுகளையும் கவலைகளையும் வருத்தங்களையும் நெருக்கங்களையும் சுகமாய் ஏற்றுக்கொண்டால் கர்த்தர் இதை எனக்கு சுமக்க இந்த காலங்களை அனுமதித்திருக்கிறார். அவ்வளோதான். அந்த காலம் முடியும். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு, ஒரு சமயமும் உண்டு. பிரசங்கி 3:1 சொன்னார் போதும். அப்போது அவர் சொல்கிறாரு எல்லாத்துக்கும் ஒரு காலம். அப்போ இவ்வளோ காலம் கடந்து போச்சு, இப்போ சமயம் வாய்க்க போகுது. காலம் கடந்துட்டு இப்போ என்ன வாய்க்க போகுது? சமயம் வாய்க்க போகுது. சமயம் வாய்க்கிற பொழுது என்ன நடக்க போகுது? சகரியா 9:12 பழிக்க போகுது. அல்லேலூயா. அப்போ சகரியா 9:12 பழிச்ச உடனே அப்போ ஏசாயா 55:1 போகிறோம். தேவ சமூகத்துக்கு ஓட போகிறோம். தாகத்தோடு ஆண்டவரே நீர் என்னை செஞ்சதுக்கு உமக்கு நன்றி செலுத்த தாகமாக இருக்கிறேன். என்ன செய்யணும்? அடுத்த ஸ்டெப்பு வசனத்தின்படி ஓடி ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? நன்றி செலுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு ஆண்டவர் நமக்கு சமயத்தை இந்த நாட்களில் வாய்க்க செய்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய தீர்மானம் இல்லாமல், தேவனுடைய முகாந்தரம் இல்லாமல் நாம் கூடி வரவே முடியாது. ஸோ தேவ தீர்மானம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய வேலை வந்தது. அன்றைக்கு காணா ஒரு வீட்டில் என்ன வந்ததில்ல, அவர்கிட்ட ரசம் குறைவு போட்டோன்னா அந்த செய்தி யார்கிட்ட போச்சு? தாயார் மரியாள் இடத்துல அந்த செய்தி போச்சு. மரியாள் இடத்துல அந்த செய்தி போனோன்னா அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்கள், அதை செய்யுங்கள்னார். அந்த அம்மா அவரை கையை காட்டிட்டு அவர்கிட்ட வந்தாங்க. அவர்கிட்ட வந்தபோது அந்த அம்மா அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் என்ன சொன்னார்? ஸ்திரியே, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்ட்டார். ஆனால் அவர் வேலை வந்துச்சு. கூப்பிட்டாரு, கச்சாடியை கொண்டு வந்தார், நிரப்புனார், ரசமாய் மாறிச்சு. அல்லேலூயா. ஸோ அந்த இடத்துல தான் ஆண்டவர் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். நம்மை புகழுகிற இடத்துல கொண்டு நிறுத்துகிறவராயும் இருக்கிறார். உங்கள் பாத்திரம் நிரப்பப்படும். அல்லேலூயா. அவர் அந்த சமயம் வந்துட்டு இப்போ ஆண்டவர் என்ன, அவருடைய வேலை வந்துட்டு ஆண்டவர் உங்களை அற்புதத்தை காண செய்ய போகிறார். அவர் வேலை வந்துட்டு. சரியா? ஆமாம். இனி என்னதான் நடக்க போகுது? அற்புதம் தான் நடக்க போகுது. அவர் வேலை வந்த உடனே நிரப்பையா, சரியப்பா, ஊத்தப்பா, நிரப்பப்பா. இங்கே யாருக்கும் தெரியாது. பானபாத்திரக்காரனுக்கு மட்டும்தான் தெரியும். தண்ணி ஊற்றணும்னுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம கச்சாடியில் என்னத்தை ஊற்றணும்? தண்ணியை ஊற்றணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த தண்ணியை ஊற்றினது பானபாத்திரக்காரனுக்கோ பந்தி விசாரிப்புக்காரனுக்கும் தான் தெரியுமே ஒழிய வேற யாருக்கும் தெரியாது, ஆண்டவரை தவிர. அல்லேலூயா. அதே போலதான் நீங்கள் ஜெபித்ததற்குரிய பலன் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியாருக்கும் தெரியாது. இது எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். அதற்கு காரணம் அவர் வேலை வந்துட்டு. அவர் வேலை வந்ததனால் இது பலித்தது, இது கிடைத்தது, அவ்வளோதான். அப்போது ஆண்டவர் அவருடைய வேலையை தந்துட்டார். அவர் வேலை வந்துட்டு அடுத்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்கிறது தான் இனி உங்களுடைய வேலையாக இருக்கிறது. அதனால் தேவனுடைய வேலை வந்துட்டு, அதனால் சந்தோஷமாக இவ்வளவு நாள் நீங்கள் சிலுவை சுமந்துட்டீங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் சிலுவை இறக்கி வைக்கக்கூடிய வேலை வந்துட்டு, சிலுவையை இறக்கி வைக்கக்கூடிய வேலை வந்துட்டு, வேலை வந்துட்டுனாலே பெண்ணாயிட்டு நீங்கள் அதனுடைய பிரதிபலனை, அதனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கக்கூடிய இடத்தில் வந்து நின்றாகிவிட்டது. அல்லேலூயா. ஸோ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டா? ஒன்றுமே கிடையாது. அவரை நம்பி அவருடைய சிலுவையை நம்ம சுமக்கிற பொழுது சந்தோஷமாய் சுமந்தோம் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையில் எந்த காலகட்டத்திலும்
நாம் ஆண்டவரை மறுதலித்து விடக்கூடாது, ஆண்டவரிடத்திலே முறுமுறுத்து விடக்கூடாது. எத்தனை பாடுகள், எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் சந்தோஷமாய் சிலுவையை சுமந்து தேவனை நோக்கி நாம் பார்க்கிற பொழுது அந்த சிலுவை நிழலுக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தின் சுதந்திரவாளிகளாய் கர்த்தர் அந்த வேளை வந்த பொழுது நிறுத்துவார். அல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வேளை வந்து விட்டது. அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வேளை வந்து விட்டது. உங்களுடைய சிறையின் அனுபவம் முறியடிக்கப்படுகிறது. ஆண்டவர் அந்த வேளையை தந்து விட்டார். இரட்டிப்பான நன்மை, நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை கொடுத்து நீங்கள் அந்த நன்மையை பெற்றது நிமித்தமாய் உங்கள் துக்கம் மறைந்து, கவலை மறைந்து, வெற்றிடம் மறைந்து, சந்தோஷமும் ஆண்டவர் மகிழ்ச்சியும் நிறைவாக்குகிற ஒரு வேளை. அதான் இரட்டிப்பான நன்மை இன்றைக்கே வந்துட்டு. அல்லேலூயா. ஸோ அந்த தெய்வம் நிச்சயமாய் கைவிடவே மாட்டார். அவரால் ஆகாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அதனால தான் பாட்டு படித்தோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா. அவரால் எல்லாமே ஆகுங்க. அருமையான வார்த்தை சொல்லுகிறது. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. அது நிறைய தியானிக்கலாம். பைத்திய காரியங்கள் அதை தியானிச்சா அது நிறைய நேரம் ஓடும். அப்புறம் ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு? கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனை. ரட்சிப்பை குறித்து நிறைய பேசலாம், தேவ பலனை குறித்து நிறைய பேசலாம். ஸோ சிலுவை குறித்து இவ்வளவாய் பேசியிருக்கிறோம். அதுக்கு உள்ளே போனோம்னா நிறைய பேச வேண்டி இருக்கும். அதனால் சிலுவை குறித்து ஒரு சின்ன பார்வை நாம் பார்த்துருக்கிறோம். சிலுவை உபதேசத்துக்குள் அதான் ஒரு வார்த்தையில் பவுல் சொல்லுவார். தீத்துக்கு எழுதுகிற பொழுது 2:1 நினைக்கிறேன். தீத்து 2:1 சொல்கிறார். நானே வாசிக்கிறேன், எடுக்க வேண்டாம், சரிங்களா? அவர் சொல்கிறார், ஆரோக்கியமான உபதேசங்களை குறித்து நீ பேசு அப்படின்னு தீத்துக்கு ஆலோசனை கொடுப்பார். அப்போ பவுல் அடிகளார் தீத்துக்கு நிருபத்தில் எழுதுகிற பொழுது, நீ ஜனங்களிடத்தில் போகிற பொழுது என்ன செய்? ஆரோக்கியமான உபதேசத்தை குறித்து பேசு. தேவையில்லாத உபதேசம் என்ன செஞ்சிடக்கூடாது, பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறதுக்காகத்தான் ஜனங்களிடத்தில் நீ போகிற பொழுது, சபைகளிடத்தில் போகிற பொழுது, சபை கூடுகை இடத்துல போகிற பொழுது என்ன உபதேசத்தை பேசணுமா? ஆரோக்கியமான உபதேசம். அந்த ஆரோக்கியமான உபதேசம் இந்த காலகட்டத்தில் என்ன உபதேசம் தான்? சிலுவை உபதேசம் தான். சிலுவை உபதேசம் தான் இன்னைக்கு ஆரோக்கியமான உபதேசமாய் காணப்படுகிறது. உபதேசத்தில் பல உபதேசங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று முக்கியமான உபதேசம் சிலுவையின் உபதேசம். சிலுவையின் உபதேசத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிற பொழுது, சிலுவையின் உபதேசத்துக்குள்ளே கடந்து வருகிற பொழுது, சிலுவை சுமப்பதனால் நம்முடைய சிந்தை என்ன செய்யதான் மாறுதுன்னு பக்தர் பாடுகிறார். அல்லேலூயா. நல்ல பாட்டு, அதை பாடுங்க பார்ப்போம். சிலுவை சுமப்பதினால் சிந்தையே மாறிவிடும், சிலுவை சுமப்பதினால் என் சிந்தையே மாறிவிடும். இவ்வளவு அருமையான ஒரு பாடல் வரிகள் பாருங்க, ஃபாதர் பாடினார். அப்போ சிலுவை சுமக்கிறதுனால நம்முடைய சிந்தனை கூட என்ன செஞ்சிருமா? மாறிவிடுமா? அல்லேலூயா. அந்த மாறுதல் எப்படி வருகிறதுனா நம்பிக்கைக்குள் வருகிறது, விசுவாசத்துக்குள்ளே வருகிறது. நம்ம சிலுவை சுமக்க ஆரம்பிச்சிட்டாலே போதும், நம்பிக்கை விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட உபதேசத்துக்குள்ளே நீங்களும் நானும் சிலுவையின் உபதேசத்துக்குள்ளே நிலைத்து நிற்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் நிறைய எங்கே பார்த்தாலும் என்ன உபதேசம் தான் தலைவிரித்து ஆடுது? கள்ள உபதேசம் தான் இன்னைக்கு தலைவிரித்து ஆடுகிறது, மேலோங்கி நிற்க. சொல்ல போனால் கள்ள உபதேசம் தான் இன்னைக்கு மேலோங்கி நிற்கிறது. எங்கேயோ ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அந்த வார்த்தையில் நின்று கீழே மேலே இல்லாமல் அந்த வார்த்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோ, எப்படி வேணாலும் செய்து கொள், ஆனால் நீ இதை மட்டும் இதை ஃபாலோ பண்ணால் போதும்.
சர்ச்சுக்கு போக வேண்டாம், ஜெபம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஸ்தோத்திரம். அன்னைக்கு நம்ம சர்ச்சில் அந்த ஐயா ஒரு வார்த்தை சொன்னார், அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. என்ன சொன்னார் தெரியுமா ஐயா? ஒரு அம்மாவுக்கு ரூபா கொடுத்து அந்த அம்மா கடையை அடைச்சி போட்டு காத்திருப்பு கூட்டத்துக்கு போகணுன்னு சொல்லிச்சுன்னு ஒரு சாட்சி சொன்னார்ல. அந்த அம்மாவை பார்த்து இவர் சொன்னாராம், நீ உனக்கு ஆண்டவர் ஒரு வியாபாரத்தை தந்திருக்கிறாரு, வியாபாரத்தை விட்டுட்டு அப்படி என்ன நீ காத்திருப்பு கூட்டத்துக்கு போன அப்படின்னு நான் சத்தம் போட்டேன். பிஸ்னஸ் தான் உனக்கு முக்கியம், காத்திருப்பு கூட்டம் முக்கியம் இல்லை. அதுக்கு ஒரு வசனத்தையும் எடுத்துட்டார். சம்மந்தமே கிடையாது அந்த வசனம். யோசுவா 1:5 எடுக்கிறார், நீ உயிரோடு இருக்க நாட்களெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோட கூட இருக்கிறேன், அதனால நீ சர்ச்சுக்கு போக வேண்டாம், காத்திருப்பு கூட்டுக்கு போக வேண்டாம், நீ வாட்டில் வேலையை பாரு, உன் கூட தான் ஆண்டவர் இருக்காரு, நீ தான் சபை அப்படின்னு சொல்லிட்டாரு. அது உடன்பாடே கிடையாது. வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள்னு வேதம் சொல்லுது. அப்போ பாருங்க அவருடைய ஆலோசனை எப்படி இருக்குது. சில நேரங்களில் சில முதிர் வயது உள்ளவர்கள் கூட, புரிஞ்சிட்டீங்களா, தப்பான உபதேசத்தை தப்பான ஆலோசனை கொடுத்துடுறாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ரொம்ப கவனிக்க வேண்டி இருக்கிறது. அப்போ சில நேரங்களில் அவங்களே அதான் பரிசுத்த வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, கடைசி காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள். அப்போ பாருங்க, இவ்வளவு முதிர்ந்த வயதிலும் முதிர்ந்த அனுபவம் உள்ளவருக்கு கூட சில நேரம் என்ன செய்கிறாங்க, சில காரியங்களில் சிலிப்பாயிடுறாங்க. அப்போ உபதேசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆலோசனை நல்ல ஆலோசனை இருக்கணும், விழுந்துட போகிற ஆலோசனை இருக்கக்கூடாது. புரிஞ்சிச்சிங்களா? அப்போ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல அப்போ அந்த அம்மாவுக்கு என்ன தோணும், இனிமே காத்திருப்பு கூட்டத்துக்கு போக தோணுமா? ஏப்பா இவ்வளோ பெரிய வயசு உள்ளவர் சொல்லிட்டாரு, இவ்வளோ அனுபவத்தில் இருந்தவர் சொல்லிட்டாரு, இவ்வளோ பெரிய சபையில் அந்த சபை இந்த சபைன்னு போயிட்டு வந்தவரே சொல்லிட்டாரு, அப்போ நம்ம சர்ச்சுக்கே போக வேண்டாம், காத்திருப்பு கூட்டத்துக்கு போக வேண்டாம், நம்ம பாட்டில் பிஸ்னஸை செஞ்சு நல்ல சம்பாத்தியம் மட்டும் பண்ணிட்டு இருந்தால் போதும், ஆண்டவர் என் கூட தான் இருக்கார், நான் தான் சபை, நான் தான் திருச்சபை, நான் தான் தேவாலயம், இனிமே நான் எதுக்கு சர்ச்சுக்கு போகணும், நான் இனி எதுக்கு பாஸ்டர்கிட்ட போகணும்? அந்த அம்மாவுக்கு வந்துருமா? சிந்தனை வந்துரும்ல? சர்ச்சுக்கு போக தோணுமா? யார் ஆலோசனை கொடுத்தது? முதியவர். சில நேரங்களில் சில முதியவர்களுடைய ஆலோசனை கூட தவறு இழைத்து விடும். யோபுக்கு ஒரு வாலிபன் சொன்னான், யோபுனிடத்தில் ஆலோசனை கொடுக்கிற பொழுது, முதியவர்களெல்லாம் கொடுக்கட்டும் என்று சொல்லி நான் காத்திருந்தேன், என் வாயை பொத்தி கொண்டிருந்தேன், ஆனால் நீங்க கொடுக்கிற ஆலோசனையே சரியில்லை. முதியவர்களுடைய ஆலோசனை என்ன இல்லையா? சரியில்லை. இப்பொழுது நான் வாலிபன் பேசுகிறேன், நீங்கள் கேளுங்கள். வாலிபனாகிய நான் ஆலோசனை கொடுக்கிறேன், நீங்கள் முதியவர்கள் ஆலோசனை கொடுப்பது சரியாயிருக்கும் என்று நான் காத்திருந்தேன், நீங்கள் கொடுத்த ஆலோசனை சரியில்லை அப்படின்னு ஒரு வாலிபன் சொன்னான். யோபுவை குறித்து நாம் பார்க்கிறோம். ரொம்ப கவனம். பார்த்தீங்களா எவ்வளவு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். உபதேசத்தை குறித்து பேசணும்னா நிறைய பேசலாம். ஸோ அதனால தான் சிலுவை என்ற ஒரு பார்வை மட்டும் நான் பார்த்தேன், உபதேசத்துக்குள்ளே போகலை. அதுக்கு கீழே நிறைய வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை முழுமையாக தியானிச்சோன்னா பல மாதம் தியானிக்கலாம். ஸோ சிலுவையை நம்ம சுமப்போம். அதே இடத்துல இந்த கடைசி காலத்தில் உபதேசம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்ற உபதேசத்தில் நிலைத்திருந்தால் ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. ஸோ இந்த உபதேசத்துக்குள்ளே அதான் பவுல் சொன்னது போல் ஆரோக்கியமான உபதேசம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சிலுவையை சுமக்கிறது, பாடுகள் நிந்தைகள் பாடு சுமக்கிற பொழுது அது நம்ம சிலுவை சுமக்கிறதா இருக்குது. சிலுவை என்றாலே பாடுகள் தாங்க. பாடுகளை சுமந்து தான் ஆகணும். ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார், உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். அப்போ உபத்திரவங்கிறது ஒரு விதமான சிலுவை, அதை சுமக்கணும். திடன் கொள்ளுங்கள் அப்படின்னாரு. அப்போ நான் என்ன செய்கிறாரு, அந்த திடன் அந்த பலனை தருகிறவரும் அவர் தான். அதனால் தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் இந்த சிலுவை உபதேசத்தில் நிலைத்திருப்போம். சிலுவையை சுமக்க முற்படுவோம். முறுமுறுக்காமல் மறுதளிக்காமல் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்தால் தேவன் பலத்த பெரிய காரியங்களை அவர் நமக்கு என்ன செய்கிறவராயிருக்கிறாராம், செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவரே நீங்கள் உறுதியாய் பற்றிக்கொள்ளுங்கள், சிலுவையை சந்தோஷமாய் சகித்து கொள்ளுங்கள். தேவன் பெரிய காரியங்களை